பெரும்பாலான குருமார்கள் துளசிமணி மாலையை தான் விசேஷமாக சொல்லுவது வழக்கம். அதனால் இதை தான் முத்ர மாலையாக சபரிமலை யாத்திரைக்கு அணிந்து கொள்வது அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து எவ்வளவு மாலை அப்படிங்கிறது, இது வந்து பொதுவில் எப்படி வழக்கம் இருக்குது அப்படின்னா, ஒரு மாலை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு துணை மாலை போடுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது. சில பேர் வந்து போடுற ஒரு மாலையே நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு மாலையே போரும் அப்படின்னு வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் துணை மாலை போடுற பர்பஸ் என்ன அப்படிங்கிறது, பொதுவில் ஒரு மாலை போடுறோம், அதுதான் முத்ர மாலை. ஏதாவது காரணவசாத் அந்த மாலை அருந்து போயிடுத்துனா கூட நமக்கு சென்டிமெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஒரு துணை மாலை எக்ஸ்ட்ராவாக போடுறது அப்படிங்கிறது. இன்னும் சில பேருக்கு இல்லை சாமி, நாங்கள் வந்து எப்படி எல்லாமோ வாழறோம், எங்களுக்கு வந்து நம்ம கழுத்து நிறைய 3 மாலை இருந்தால்தான் எங்களுக்கு விரதம் இருக்கோங்கிறது எங்களுக்கு நாங்களே ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராவும் போடுறாங்க. அதனால் வந்து இதுதான் சரின்னு ஒரு விதி இல்லை. ஒரு மாலை கம்பல்சரியாக எல்லாரும் போடத்தான் வேணும். துணை மாலை போடுறது அவரோட சௌரியத்தையும் அவருடைய குருசாமி காட்டக்கூடிய வழிகாட்டுதலையும் அனுசரித்து முடிவு பண்ணிக்க வேண்டியது.